என்னைத்தே நான் உமக்கு கொடுப்பேன். என்னை நீர் விசேஷித்தவனாய் மாற்றி இருக்கிறபடினால் உமக்கு நான் என்ன கொடுப்பேன் தேவன் அப்பா? உம்முடைய ஆண்டவரே ஆவியை எனக்கு கொடுத்த உமக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் ஆண்டவரே? என் ஜீவனை ஆண்டவர் அப்பா, உன்னுடைய ஜீவனை நீ கொடுக்கிறது காயத்தம்மா. ஈசதோ ரீபல் லௌடா ரீபல் லிவஷஸ்யோர பௌதன ஈகதோ ரிபி பௌதன அதரபல பௌடா ராஷஸ்யார பௌதன ஈகதோ ரீகல் கோரார பௌடன. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி. உன்னுடைய மாம்சம் அழிந்து போகும், உன்னுடைய மாம்சம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் உன் ஆவியோ உற்சாகம் உள்ளது, அது ஒரு நாளும் அழிந்து போகாது என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இணைய வேண்டும். ஓம நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. வானத்தின் கீழே ஆண்டவரே அப்பா, பூமிக்கு மேலே உம்முடைய நாமத்தை விட மேலான நாமம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை விட மேலான நாமம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை உருவாக்கின தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் உணரப் போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேச போகிறீர் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை செவி கொடுக்க ஆண்டவர் அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக என் செவிகளை நான் சாய்த்து கொண்டிருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் உம்மை ஆண்டவரே சப்பா ஆராதிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, என் இருதயத்தை நீ ஒருமுகப்படுத்துவீராக தேவன் அப்பா. உன் இதயம் ஒருமுகப்படாமல் இருக்கிறது. உன் இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, உன் இருதயத்தின் ஏக்கம் என்ன என்று அவர் கேட்கிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். உன்னை விடுவிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். உன்னை விடுதலையாக்க கர்த்தர் வந்திருக்கிறார். விடுதலை வேண்டுமா? ஓம நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. அன்பான கர்த்தர் ஆண்டவரே என்னோடு கூட வருவார். ஆண்டவரே, அது போதும் எனக்கு என்று சொல்லி நீ பாடினாய் அல்லவாய். அன்பான தேவனே, நீ நேசிக்கிறாயா? அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். கடைசி பரியந்தம் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை நேசிக்கிறாயா? நீ அவரை நேசிக்கிறாயா? ஐயோ மகளே, என் ஜீவனை உனக்கு கொடுத்தேன், நீ என்னை ஆண்டவரே மறுதலித்தாய் என்று சொல்லி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. பாரத்தோடு கூட வந்திருக்கிறாயா? கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறாயா? ஆண்டவரே, இந்த ஆண்டவரே விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிடு, என் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அன்றைக்கு சக்கேயு ஏறினான் மரத்தின் மேலே. கிறிஸ்துவை பார்க்கும்படியாக நான் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், நான் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏறினான். ஆனால் அவன் ஆண்டவர் அப்பா, கடைசியிலே அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. யாரை தேட பார்க்க வேண்டும் என்று ஏறினானோ அவனை பார்க்கும்படியாக அவர் வந்தார். நீ கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்தால் இன்றைக்கு அவர் உன்னோடு கூட வருவார், உன் வீட்டுக்கு வருவார். அவர் உன்னோடு கூட தங்குறவராயிருக்கிறார். சக்கேயுக்கு வந்த விடுதலை உனக்கு வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு வேண்டுமா? நீ சத்தமாய் கூப்பிடு, அவரை பார்க்க வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறவளாயிருக்க வேண்டும். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இரவு வேளையிலே ஆண்டவரே முழங்காலோடு கூட நின்று கொண்டு பாரத்தோடு கூட கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக தேவன் அப்பா. தேவனே, நான் எதினால் விசேஷித்தவளாயிருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை கசப்பு நிறைந்தது ஆண்டவரே, வேதனை நிறைந்தது, அது வருத்தம் நிறைந்தது தேவன் அப்பா. என் கண்ணீர் துடைப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள் என்று சொல்லி தேவன் அப்பா. ஆண்டவரே, விசேஷித்தவளாய் ஆண்டவர் அப்பா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தின் ஏக்கத்தை யார் அறிவார், என் இருதயத்தினுடைய வேதனை யார் அறிவார் என்று சொல்லி தேவன் அப்பா. ஆண்டவரே, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உனக்கு தேவன் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு தேவன் உன்னுடைய ஆண்டவரே படிப்புக்கு ஒரு ஆண்டவரே ஒரு உன்னதத்தை கொடுக்கிறார். உன் வேலைக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்கிறார். உன் கணவனுக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்கிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஓ, கைகளை தட்டி நன்றாய் உற்சாகத்தோடு கூட தேவனை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள். வாய்களை திறந்து தேவனை துதியுங்கள்.
துதி பலிகளை எடுக்கிறவன் ஏறெடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர் என்றால் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உனக்கு கர்த்தர் இன்றைக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆவியிலே ஆண்டவரே சப்ப அனல் உள்ளவர்களை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை கை தூக்கி எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீதரபல பௌடரப லீவலவோ தோரி பி கபல பௌஷஸ்ய இவதோரி பி கபல பௌடன அந்த ரௌடா ரீதார பௌடன ஈகலோரி பி கபல பௌஷஸ்யார பௌதன அகதோ ரீகல் கார பௌட நீதார பௌஷத்யார பௌதன. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. இதரபரபல பௌடர இவலோ ரீபிதபர பௌஷஸ்ய ஈகதரபர பௌடரபன பௌஷரபல தினகர பௌடன தனகல பௌட ரீதரபல பௌஷஸ்ய. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, உடம்பு முழுக்க வலியோடு கூட வந்திருக்கிறாய் மகளே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குறார். என் உடம்பு முழுக்க வலியாயிருக்கிறது, என் வலி தாங்க முடியவில்லை ஆண்டவரே. அந்த வலியை கர்த்தர் விடுதலையாக்கி விடுகிறார். இன்றைக்கு விடுதலையாக்கி இப்பொழுதே நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உன்னை விடுதலை செய்கிறார். ரீபல பௌஷஸ்யோ ரீப பௌட நாத ராகல் கோ ரீபி பௌதன ரீபி பௌதன பல பௌஷஸ்ய. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குங்க ராஜா. ஆண்டவரே, நீர் கண்ணோக்குவீராக தேவன் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. உமை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்ல கர்த்தாவே, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது அப்பா. உம்முடைய ஜீவனை என்னை விட்டு ஆண்டவரே, என் சரீரத்தை விட்டு எடுப்பாயாகள் ஆண்டவரே. இன்றைக்கு நான் எங்கே போவேன் ஆண்டவர் அப்பா? என்னுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும் அல்லவோ அப்பா, என் ஜீவன் எங்கே போகும்? கர்த்தர் இன்றைய வருகை இன்றைக்கு இருந்தால் நீ சிந்தித்து பாரு ஆண்டவரே. உம்முடைய வருகை இன்றைக்கு இருந்தால் நான் எங்கே போவேன் ஆண்டவர் அப்பா? நான் ஆண்டவரே, நீர் கட்டளையிட்ட நித்திய ஜீவனுக்கு நான் போவேனோ ஆண்டவரே? அதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனோ? எதனால் நான் விசேஷித்தவளாய் இருக்கிறேன்? நான் நித்திய ஜீவனுக்கு போகிறவளாய் நான் விசேஷித்தவளாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உலகத்துக்கு விசேஷித்தவர்களாய் அல்ல, நித்திய ஜீவனுக்கு போக விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை உருவாக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை உடைக்க போகிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் அப்பா, நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்த பாரத்தோடு கூட வந்தாலும், எந்த கண்ணீரோடு கூட வந்தாலும், எந்த தேவையோடு கூட வந்திருந்தாலும், வாஞ்சியோடு உம்மை ஆராதிக்க வந்தாலும் ஆண்டவரே, நிறைவாய் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் கர்த்தாவே. ஆண்டவரே, பெற்றுக்கொண்டு போகட்டும் தேவனே. வெறுங்கையாய் ஒருவரும் உம்முடைய சமூகத்திலிருந்து போகக்கூடாது தேவன் அப்பா. ஆண்டவரே, நிரப்பி அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே, இவருடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் இடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாம ஜெபத்தை கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். Amen, amen, amen.